இன்றைக்கி கொத்தவரங்காய் பருப்பு உசிலி தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தவரங்காய் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வறுத்த அந்த எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். உதிராக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலி வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கிற நேரம் தான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். மற்றபடி எல்லாம் ரெடி ஆனோடனே டக்குன்னு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது நல்லா உதிராக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது வந்து எண்ணெயில் வறுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து வெறும்னா இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு வேக வச்சுட்டு கூட உதிர்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா உதிராக வந்துருச்சு. இது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்க இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. பருப்பு அரைக்கும் போது பருப்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. கொத்தவரங்காய் வேக வைக்கும்போது அது காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் பருப்பு உசிலி. இது வந்து வத்த குழம்போட காம்பினேஷன். வத்த குழம்பு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுட்டு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.